ஜனநாயகம் செயல்படாததால் நியாய யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயகம் உடைந்துவிட்டது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஊரக பகுதிகளில் 5000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நீர்நிலைகளின் கொள்திறனை அதிகரிக்க செய்யும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான கோப்புகள். முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஆளுநர் ஆர்.என்.ரவி நிராகரித்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித் தேர்வராக எழுதியிருக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இட ஒதுக்கீட்டை பெற உரிமை உள்ளது. கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட மனுதாரர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீனா மற்றும் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிரியாக்கியது மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சினையாக மாறியுள்ளதாக ஆளுநர் ஆர்.என்.ரவி புகார். இந்தியாவிற்கு சொந்தமான 5500 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் புதிய விதியை எதிர்த்த வழக்கு. 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை உடனே மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் வீரத்திற்கு மட்டுமல்ல விளையாட்டிற்கும் பெயர் போனவை என அமைச்சர் உதயநிதி பெருமிதம். மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசு என்றும் துணை நிற்கும் என உறுதி. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு அளித்த ஆய்வு வரையறையை திரும்பப் பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். மத்திய அரசு மும்மொழி கொள்கையை தமிழகத்தின் மீது திணிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு ஆன்மீக பூமி, இங்கு போலி திராவிடத்திற்கு இடமில்லை என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திட்டவட்டம். விஜயுடன் பாஜக கூட்டணி வைக்குமா என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் எனவும் பேட்டி. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம். எஸ்எம்-எஸ்டிஎம் மாடியூல் என்ஜினின் 6ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக அறிவிப்பு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கலாச்சார மையம் அமைக்க அனுமதி பெற்றுள்ளதால் கட்டுமான பணிகளை தொடர அனுமதிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் 3வது சுற்று சென்னையை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெறும் என அறிவிப்பு. கோவையில் உள்ள கரிமோட்டார்ஸ் ஓடுதளத்தில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் சென்னைக்கு மாற்றம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு.
அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்த உள்ளதால் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. சென்னை குரோம்பேட்டையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தகாத வார்த்தையால் பேசி தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவி, அவரது கணவர் என 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. துபாயில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி மதிப்புடைய 2.2 கிலோ தங்கம் பறிமுதல். விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். மத்திய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் காலமானார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். தென்காசி மாவட்டம் கரிவலம் பந்தநல்லூரில் ஆவணி தபசு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள தேசத்து மாரியம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஆவணி மாத திருவிழா. தீச்சட்டி மற்றும் பூங்கரகம் எடுத்து வந்து ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. ஓணம் பண்டிகையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருகிற 13ஆம் தேதி நடை திறப்பு. பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு அறிவிப்பு. வருகிற 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என இந்தியா கூட்டணியினர் வலியுறுத்தல். வருகிற 18ஆம் தேதி மாநிலம் பந்த் நடைபெறும் என அறிவிப்பு. இப்படிப்பட்ட கொடுமையான நிலைமை இப்படிப்பட்ட கொடுமையான நிலைமை 1986ஆம் ஆண்டில் சங் பரிவார் அமைப்பின் அழுத்தம் காரணமாக பாபர் மசூதியில் குழந்தை ராமர் சிலை வைத்து வழிபட அனுமதி அளிக்க முடிவு செய்தவர் ராஜீவ்காந்தி. RSS உடன் CPM கூட்டணி வைத்துள்ளது என்ற காங்கிரஸ் விமர்சனத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதில்.
மலையாள திரையுலகில் பாலியல் புகார்கள் தொடர்பான ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியான பிறகும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி. ரஷ்யா, உக்ரைன் நாடுகள் விரும்பினால் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த தயார். பெர்லின் நகரில் நடைபெற்ற ஜெர்மன் வெளியுறவு அலுவலகத்தின் வருடாந்திர தூதர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வரும் ஆம் ஆத்மி கட்சி. 3வது கட்டமாக 11 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியீடு. கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து நடைபெற்று வரும் தங்களின் போராட்டம் தொடரும். நேற்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்க முடியாது என மருத்துவர்கள் திட்டவட்டம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத்திற்கு எதிராக பாஜக வேட்பாளர் அறிவிப்பு. மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கேப்டன் யோகேஷ் பைராகி வினேஷுக்கு எதிராக களம் காண்கிறார். அமெரிக்காவில் சூடுபிடிக்கும் அதிபர் தேர்தல் பிரச்சாரம். ஜனநாயக கட்சி வேட்பாளரும் தற்போதைய துணை அதிபருமான கமலா ஹாரிஸ், முன்னாள் அதிபர் டிரம்ப் இடையே நேரடி விவாதம். கிழக்கு திமோரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரார்த்தனையில் போப் பிரான்சிஸ் பங்கேற்பு. தனது வாகனத்தில் பயணித்தபடி பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு ஆசி வழங்கினார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ள இங்கிலாந்து அணி அறிவிப்பு. பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான அணியில் ஜோ ரூட் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். எதிர் அணியினருக்கு பதிலடி கொடுப்பதில் ஆஸ்திரேலியர்களின் குணத்தை ஒத்திருப்பவர் இந்திய அணியின் விராட் கோலி. ஆக்ரோஷம் மற்றும் அதிரடி ஆட்டக்காரர் என்றும் ஸ்டீவ் ஸ்மித் புகழாரம். பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றோருக்கு தலா 75 லட்சம் ரூபாய் பரிசு. வெள்ளி வென்றோருக்கு தலா 50 லட்சமும், வெண்கலம் கைப்பற்றியவர்களுக்கு தலா 30 லட்சம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. மகள் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொங்கலுக்கு வெளியாக உள்ளதாக தகவல்.